திருச்சி அரியமங்கலத்தில் பேருந்து சிறைபிடிக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டதால் போக்குவரத்து ஆய்வாளர் திடீர் ஆய்வு. பேருந்துகளை பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தவில்லை என்றால் உரிமம் ரத்து. ஆய்வாளர் எச்சரிக்கை. திருச்சி சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் தெப்பக்குளம் மார்க்கெட், பழைய பால் பண்ணை வழியாக திருவெரும்பூர், துவாக்குடி, பாய்லர் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, கல்லணை செல்லும் பேருந்துகள் அரியமங்கலம் ரைஸ்மில் பஸ் ஸ்டாப்பில் நின்று செல்வது வழக்கம். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தனியார் பேருந்துகள் ரைஸ்மில் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்துவதில்லை எனவும் நடத்துனர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் கூறியதன் அடிப்படையில் பாதுகாப்பு கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில் தலைமையில் போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் கிழக்கு போக்குவரத்து கழக ஆய்வாளர் மனோகரன் ரைஸ்மில் பேருந்து நிறுத்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை சந்தித்து இந்த ரைஸ்மில் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டும், பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் அடுத்த முறை ஆய்வு செய்யும் பொழுது இதுபோன்று பேருந்து நிறுத்தவில்லை என்றால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்தார். இதன் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் சிறைபிடிக்கும் போராட்டத்தை முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த ஆய்வின் போது முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ரபிக் ராஜா, துணைத் தலைவர் ஜவகர், வர்த்தக அணி முகமதலி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் மஜீத், மாநகர் மாவட்ட தலைவர் ஜாகிர்கான் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளி அரியமங்கலம் ரைஸ்மில் பஸ் ஸ்டாப்பில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவெரும்பூர், துவாக்குடி, பாய்லர் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற தனியார் பேருந்துகள் நிறுத்துவதில்லை. எஸ்ஐடியிலே நிறுத்தி இறக்கிவிடக்கூடிய பயணிகளை இறக்கிவிடக்கூடிய பஸ்கள் பக்கத்து ஸ்டாப்பான ரைஸ்மில்லில் இறக்குவதில்லை. இது சம்பந்தமாக போக்குவரத்துறை துணை ஆணையர் அவர்களிடம் பிராட்டியூரிலே நேற்றைய தினம் மனு கொடுத்தோம். முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சார்பில் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அன்று தனியார் பஸ்களை சிறைபிடிக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தோம். இந்த நிலையில போக்குவரத்து துணை ஆணையர் அவருடைய ஆணையின்படி ஆர்டிஓ திருவரங்கம் அவருடைய வழிகாட்டுதலின்படி சஞ்சீவி நகர் போக்குவரத்து ஆய்வாளர் மனோகரன் அவர்கள் உடனடியாக ரைஸ்மில் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து அந்த பஸ் ஓட்டுநர் நடத்துனர்களை நிறுத்தி ரைஸ்மில் பஸ் நிலையத்தில் கண்டிப்பாக நிறுத்தி செல்ல வேண்டும். ஏற்கனவே இங்கே அனுமதிக்கப்பட்ட நிறுத்தம் இது. இல்லை என்றால் அந்த போக்குவரத்து பஸ்ஸுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுத்த காரணத்தால் அவர்களின் நடவடிக்கையை கண்டு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் நாளைய மறுதினம் அறிவித்திருந்த தனியார் பஸ்கள் சிறைபிடிக்கும் போராட்டத்தை ரத்து செய்கிறது. மீண்டும் அவர்கள் நிறுத்தவில்லை என்றால் மீண்டும் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சார்பில் பொதுமக்களை திரட்டி 500 பேரை காமராஜர் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பஸ்ஸை நிறுத்தி ரைஸ்மில் ஸ்டாப்பில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த போக்குவரத்து துணை ஆணையர்களுக்கும் இந்த போக்குவரத்து ஆய்வாளர் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. என் பேர் இடிமுரசு இஸ்மாயில், முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழக மாநில பொதுச் செயலாளர்.